ஓம் முருகா போற்றி. எளிதில் யாருக்கும் கிடைத்திடாத அதிர்ஷ்டம் இன்றைய தினத்தில் உனக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்திருப்பதால் உன் வாழ்க்கை இனி மேலும் மேலும் சிறப்படைய தகுதியை முழுமையாக பெற்றுவிட்டது. என் அன்பு குழந்தையை, இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவன் பல விஷயங்களில் ஜெயித்து கொண்டிருக்கின்றான். எதுவுமே வாழ்க்கையில் நடப்பது புரியவில்லை, தெரியவில்லை, எப்படி செல்வது என்று புரியவில்லை என்று விளங்காமல் இருப்பவர்கள் அதே இடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். என் அன்பு குழந்தையே, காலத்திற்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு வளைந்து கொடுத்து கொண்டு நதி போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கேயும் ஒரு தேக்கமும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ தொடர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே பயணம் செய்ய வேண்டும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய குப்பைகளால் தேங்கி நின்றால் நம் வாழ்க்கை பயணம் தடைபட்டு விடும். அத்தனையையும் துரத்தி அடிக்கக்கூடிய அளவிற்கு வேகம் உனக்குள் இருந்து பிறக்க வேண்டும். முயற்சி உனக்குள் இருந்து எழ வேண்டும். வாழ்வில் முன்னேற வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகப்படியாக இருக்கும் பொழுது பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து ஒரு பொழுதும் கலங்கி கொண்டும் துவண்டு கொண்டும் இருப்பதில் அர்த்தம் கிடையாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையையும் முறியடிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் மனதுறுதியும் எப்பொழுதும் உனக்குள் இருந்து உருவெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்குள் இருக்கக்கூடிய அதீத ஆற்றல் அது எப்பொழுதும் வெளிப்பட வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து மலைத்து போய் நின்றால் எப்படி? அத்தனையும் தெரியக்கூடிய அளவிற்கு அதீத ஆற்றல் உனக்குள் இருக்க பயம் எதற்கு? எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த முருகனின் துணை உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையை பற்றி பயப்படலாமா? பயம் என்ற ஒன்றை என்னுடைய பக்தர்கள் எப்பொழுதும் அறிந்திருக்கக்கூடாது. அதுவும் வாழ்க்கையை பற்றிய பயம் எப்பொழுதும் இருக்கவே கூடாது. என் அன்பு குழந்தையே, எதை நினைத்து பெரிதாக கவலைப்படுகின்றாயோ அந்த விஷயத்தில் மாற்றம் ஏற்படும். அது உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக சற்று நேரத்திலேயே மாற்றம் வரும். எல்லா பிரச்சனைகளையும் தவிடுபொடி ஆக்கக்கூடிய அளவிற்கு முழு ஆற்றல் உனக்குள் இருந்து வெளிப்படும். உன் வாழ்க்கையை நீயே மிக உயரிய நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருந்து பிறந்திடும். ஒவ்வொரு வாய்ப்பாக நான் உனக்கு கொடுக்க அத்தனை வாய்ப்பையும் பயன்படுத்தி இனி வெற்றி காணப் போகின்றாய். ஆசைப்பட்டது இன்னும் நடக்கவில்லையே, நினைத்தது இன்னும் நிறைவேறவில்லையே, நான் வைத்த பிரார்த்தனைகள் இன்னும் ஒன்றும் நடந்த பாடு இல்லையே என்று எல்லாம் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. அனைத்தும் கிடைத்து கொண்டும் நடந்து கொண்டும் நிறைவேறி கொண்டும் தான் இருந்து வருகின்றது. அது புரியவில்லையா உனக்கு? மாற்றங்களை இந்த முருகன் நிகழ்த்தி கொண்டேதானே இருக்கின்றேன். நீ ஏன் இன்னும் எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கின்றாய்? எல்லா விஷயங்களிலும் முடிவு உனக்கு சாதகமாகும் என்பதை மறந்து விடாதே. ஒரு சிலை செதுக்கப்படும் பொழுது அதை பார்த்தால் சிதைந்து போய் இருப்பது போலதான் தெரியும். முடிவானது மிகவும் அழகான காட்சியை பெறுகின்றது அல்லவா? இடையிடையே ஏற்படும் தடங்கல்களும் தடைகளும் எதற்காக வருகின்றது? ஒரு அழகிய காட்சியை உருவாக்குவதற்காகத்தானே வருகின்றது. அதை நினைத்து சங்கடப்படுவதா சந்தோஷப்படுவதா என்பதை நீயே முடிவு செய். அழகிய காட்சி பெறப்போகின்ற உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்கின்றது. எதற்காக பயம்? இறைவனின் துணையோடு உன் வாழ்க்கை அழகுபடுத்த போகின்றது என்பதை நினைத்தா பயப்படுகின்றாய்? இக்கணமே மனதில் இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் முழுவதுமாக விட்டுவிடு. இந்த முருகனின் மீது உன் பாரத்தை சுமத்தி விடு. அதை நான் தாங்கிக் கொள்கின்றேன். அத்தனை பிரச்சனைகளையும் வேரோடு அழித்து விடுகின்றேன். எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காதபடி நான் பார்த்து கொள்வேன். சிறு சிறு பிரச்சனைகளையெல்லாம் பெரிய துன்பமாக நினைத்து நீதான் வருந்தி கொண்டிருக்கின்றாய். வந்த வழியே செல்லக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து மடியில் வைத்து கொண்டு அழுது கொண்டு இருப்பது மிகவும் வேடிக்கை.
அதை உன்னிடத்திலிருந்து விட்டுவிட்டு உன்னுடைய வேலையை நீ பார்க்க சென்றாயானால் அது தானாக மறைந்து போய்விடும். காட்டக்கூடிய உண்மையான அன்பு புறக்கணிக்கப்படும் பொழுதுதான் வலிகளையும் வேதனைகளையும் உண்டாக்குவது என்பது நிஜமான விஷயம்தான். ஆனால் அளவுக்கு அதிகமான அன்பை காட்டி அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பை ஒருவரின் மீது வைத்து அளவுக்கு அதிகமாக உரிமையை எடுத்துக்கொண்ட அதற்கான பலன்தான் அது. எதையுமே அளவோடு வைத்திருந்தால் இத்தனை வலிகளும் வேதனைகளும் ஏற்பட்டிருக்காது. தவறை நம்மீது வைத்துக்கொண்டு பிறர் மீது குற்றம் சாட்டுவது சரியுமல்ல. எதிர்பார்ப்பை அதிகம் வைக்கும் பொழுது ஏமாற்றம் மிஞ்சும் என்பது தெரிந்த உண்மை. மீறி அதிகமாக எதிர்பார்ப்பை வைத்தாய், ஏமாறினாய். அதற்காகத்தான் எப்பொழுதும் சொல்கின்றேன், எல்லா நேரமும் மிகுந்த கவனத்தோடும் இருக்க வேண்டும், உண்மையாகவும் இருக்க வேண்டும், அளவோடவும் உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமாகும் பொழுது அமுதானாலும் அது விடமாகி விடுகின்றது அல்லவா? அப்படி இருக்க வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களும் கூட அப்படித்தான். அளவோடு வைத்திருக்கும் பொழுது அது அமுதமாகின்றது, அளவுக்கு மீறும் பொழுது அது அங்கு நஞ்சாகின்றது. காட்டப்படக்கூடிய அன்பும் பிறரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான். எல்லோரிடமும் அளவோடு இரு, அதுதான் நிலைத்த நீடித்த அன்பிற்கு அடிகோலாக இருக்கும். அவர்கள் அப்படி நடந்து கொள்கின்றார்கள், இவர்கள் இப்படி நடந்து கொள்கின்றார்கள், அது எல்லாம் என்னுடைய வாழ்க்கை நிலையை பாதிக்கின்றது. பாதிப்பு இல்லை என்றால் எனக்கு பெரிய அளவில் கவலை இருக்காது. ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையை பாதிப்பதால் தான் எனக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்துகின்றது என்று மனதிற்குள் நினைக்கின்றாய். நீ நினைப்பது சரிதான். என் அன்பு குழந்தையே, கர்மா யாரையும் விட்டு விடுவது இல்லை. பிறரின் ரூபத்தில் வந்து உன் வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கின்றது, அத்தனையும் கழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை மறக்க வேண்டாம். கர்மாக்களை அனுபவித்து கழித்து கொண்டிருக்கின்றாய். வெகு விரைவில் கழித்தாகிவிட்டால் எல்லாம் நன்மைக்கு தானே. அதனால் நடப்பது ஒவ்வொன்றுமே உன் வாழ்வின் நலனுக்கு என்பதால் மிகவும் சந்தோஷமாக அத்தனையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து கொள். இறைவனின் துணை உனக்கு முழுவதுமாக இருக்கின்றது. இந்த முருகனுடைய அருட்பார்வை உனக்கு முழுவதுமாக கிடைத்திருக்கின்றது. அதனால் எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக மாறிவிடும். எல்லா முடிவும் உனக்கு சாதகமாகும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வும் கிடைத்துவிடும். நல்வழி பிறந்திடும், புது வழி கிடைத்திடும். துன்பங்கள் பலவற்றை கடினப்பட்டு கடந்து வந்து விட்டாய். இனி சுகமான வாழ்க்கை உனக்கு சொந்தமாகும். அளவில்லா மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நல்ல விஷயமும் உன் வாழ்வில் அரங்கேறிக் கொண்டே இருக்கும். நல்லது நடக்கும்.